ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா விடாத விடாத கைய தட்டு நாடி வந்தோர் குறை தீர்க்க ஓடிவா ஐயா உன்னை தேடி வந்தோர் வினை தீர்க்க ஓடிவா ஐயா கும்பலங்கள் மாற்றிடவே ஓடிவா ஐயா மன சஞ்சாரங்கள் போக்கிடவே ஆடிவா ஐயா பொல்லாத களிமாய்க்க ஓடிவா ஐயா பொன்னான வைகுண்டமே ஓடிவா ஐயா கண்ணால வினை தீர்க்க ஓடிவா ஐயா கண்ணான வைகுண்டமே ஆடிவா ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா கைய காணல முத்துராஜ் ஐயா கைய காணல மதனை வர்றோம் வேண்டுகிறோம் மனவை பதினாதா மடி நிறைய தந்தருளும் மாயவனே ஐயா கவலையில்லா வாழ்வு தர வைகுண்டமே வாரும் கருணமனோ தான் இறங்கி கனிவுடனே தாரும் தேவாதி தேவனுக்கு முத்தவரே ஐயா நான் வர பாடுகிறோம் நாரணரே மாறும் நாட்டுக்கு பெரிய பேரே நாரணரே ஐயா நாட்டுக்கு தான் இறங்கி பதினோக்கி வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா அந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா மக்கா 3 வருஷம் ஆயிடுச்சு மக்களா உங்களெல்லாம் பார்த்து. ஆமாம், இப்போ பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது மக்களே. இந்த மேடையில் பாடும்போது என்னை ஆண்டவன் அழைத்து கொண்டு போனால் அதை விட பெரும்பேறு எனக்கு கிடையவே செய்யாது. அதை மட்டும்தான் தேடி போகிறேன். எவனாலும் வெட்டுப்பட்டு இருக்கிற மரணம் எனக்கு வராது. உங்களை பார்க்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கை அப்படி ஓங்கி தலைக்கு மேலே வரணும். எல்லாரும் சேர்ந்து கூப்பிடணும். கூப்பிடுங்க மக்களா. ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா அப்படிதான். வேலையில்லா பிள்ளைகளின் வேதனையை தீரும் மாலை வர வேண்டும் போரை வாழ்வழிக்க மாறும் வினை தீர்த்திடவே பெரிய வேரை வாரும் துள்ளி வரும் குதிரை ஏறி தூய வேரை வாரும் உச்சி ஜடையுடனே ஓடி மாறும் ஐயா பிச்சி துளசியோடு ஆடி மாறும் ஐயா மிக ரகங்களை ஓட்ட வரும் ஐயா பட்டி பீடைத்திடுவோம் ஆடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா நல்லா நல்லா. மாரிமலை ஒளிய வைக்க மாயவரே மாறும் மக்கள் பஞ்சம் வித்திடவே மனதிறங்கி காரும் நாடு மன வீடு காக்க மாதவமே வாரும் நாடு விட்டு நாடு போன நல்லவரை காரும் அங்கார கொலைவரிகள் கூடி போதுதையா அத்தனையும் அறுதறிய ஆண்டவனே மாறும் அலிவளம் வருகுதுன்னு சொன்னவரே வாரும் அலிவளம் பொங்கிடாமல் ஆதவனை வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஆ சாதி மத பேதத்தாலே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாத்திடணும் சாமி மாசுபண போதையிலே கண்மயங்குதையா மாசுக்களி வீசுகளை கருவறுக்க வாரும் கொஞ்சத்திர குதுகள் பறிக்கு போச்சுதையா நீ வேத சாந்தோரை காத்திடவே மாறும் கசர்ந்து கும்பிடுவோம் கருணை உள்ள நாதா கசர்ந்து வாழ வைக்க ஓடி வாரும் ஐயா ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா ஐயோடியா.
வாரும் சிங்காசனம் தான் நம்ம ரசிக்கிறனே வாரும் சிங்காதேவரிகள் தந்த மாதவமே ஐயா களியளிக்க ஓடி வாரும் ஐயா தங்க திருமுடிய தந்தவரே ஐயா எங்கள் குலம் தழைக்க வந்தவரே வாரும் சந்தன மேடை உண்டு சாமி பாபு ஐயா சங்கடம் தீர்த்தருள சாமி அணி வாரும் ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா நடமாடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடி ஐயா ஐயா ஓடிவா ஐயா நீ எல்லாரும் கையை மேலே. உலகளந்த நாயகனே எல்லாரும் கையை மேலே. ஆடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆல்ரெடி. ஆண்டவமே ஆடிவா ஐயா கையெல்லாம் மேல மேல ஐயா முடியா என்ன பாடுறதியா கைய கெட்டாதே கைய தட்டு ஓங்கி ஆடுதடா ஒரு பம்பரந்தா அதை அமத்தேவல்ல யாரும் உண்டோ ஏவப்பூச்செடி குள்ளிருந்து பாம்பு படம் விரித்து ஆடுதேட அந்த முச்சந்திக்குள் உள்ளிருந்து ஏ உச்சம்பட்டு வருகுதேட அது கொத்தி நாடிருந்தாதடா முடி கெடுக்கும் பாம்பு வீசும் எங்கல்ல ஆண்டவன் எங்க இருக்க மக்கா கூப்பிடுங்க மக்கா எந்த கஷ்டமா இருந்தாலும் ஐயாவை கூப்பிடு கூப்பிடுற பிள்ளைக்கு ஓடி வந்து அருள் கொடுக்கிற வந்த நம்ம அப்பன் அந்த அப்பனுடைய புகழ் கேட்கிற உனக்கா பயம் நீயா நீ சாதாரண பிள்ளையா அது நாமத்தோட கண்ணே சாதாரண பிள்ளையா போடு போடு Sit down, sit down. Please sit down. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழுக்கு மரியாதை கிடையாது அது நமக்கு தான் தெரியுமே அதனால ஐயாவுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது எப்படி ஐயா தான் சொன்னார்ல அவருடைய நாமத்தை கேட்டாலே போதும் எல்லா குறையும் தீரும் சொல்லுவதற்கு நாங்கள் சொல்லுங்கப்பா அன்பளுக்கு என்னுடைய சிசர்களே சொன்னாரே அப்ப நீ யார் என்ன சாதாரணமான ஆளா இல்லையே இல்லை மக்களே சிங்கார தோப்புபதிநாதன் சீமையான வைகுண்டன் ஐயாவுடையா நல்லா கை தட்டுங்க அதான் விட்டுறாதீங்க அதான் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் குரங்கா இருந்தவங்கலாம் மகாபாரதத்தில் கோபியரா வந்தாங்க அப்ப கோபியரா இருந்தவங்கள இப்பவும் கொடுக்கணும் இல்லை இந்த பிறவியில அதற்கு நாராயணன் என்ன செய்கிறார் ஒரு அழகான விளையாட்டு யாரிடம் இந்த ஏகமொரு வரமாகி இன்னொரு வாயில் சக்தி விளைய சக்தியிலே சிவன் தோன்றி சிவத்துள்ளே நாதம் தோன்றி நாதத்தில் விட்டது வேண்டி ருத்திரமய சுர தோன்றி உலகில் அண்ட பிண்டம் தோன்றியது பிண்டத்திலே குரோணி என்ற அசுரம் தோன்றுகிறான் குரோணி பசி தாங்க முடியாமல் கைலைங்கெழுத்து விளங்க வருகின்ற பொழுது நாராயணன் சிவன் மூலமாக ஆள் கொண்டு அந்த குரோணியை வெட்டி சாய்க்கிறான் வெட்டுப்பட்ட குரோணி ஆறு துண்டமாக விளைகிறான் ஆறு துண்டமும் அவன் உதரமும் 6 யுகங்களிலே அசுரப்பறைகளாக வந்தார்கள் குரோணி குண்டோமசாலியனாக வந்தான் தில்லை மல்லன் மல்லுசுவனாக வருகின்றார் சூரன் சிங்கமுகச்சுரனாக வந்தான் அடுத்து இரணினாக வருகின்றார் அடுத்து ராவணனாக வந்தான் அடுத்து தூணாதிகள் வருகின்றார் இப்படி பிறந்த அசுரப்பறைகளை நாராயண அவதாரம் எடுத்து அளித்தார் முடிஞ்சு புராணத்தை சொல்லி உங்க புராணம் நான் வாங்க வரல
அதானே வாழ்க்கை அப்படித்தானே போகுது. நம்ம ஜாமீன்னா எல்லாரும் கிண்டல் அடிக்காதுதான். நம்ம ஜாமீன்னா ஒரு இது என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நமக்கு அதில் பற்றி கவலையே இல்லை. கோயில் இடிச்சா என்ன, கும்பாபிஷேகம் பண்ண, கடவுள் அவரை காப்பாற்ற முடியலன்னா ஏன் அவர் கடவுளாக இருக்காரு? அதானே போயிட்டு போட்டு அவர் நம்மளை படைச்சிருக்காரு, 6 அறிவோட படைச்சிருக்கா. இவன் நம்மளை பாதுகாப்பானதுன்னு நினைச்சது. இந்த பூமியில் நம்ம எல்லாம் எங்கே போயிட்டு இருக்கோம்? இந்த விஜய் டிவியில் ஒரு தொடர் ஓடிச்சு, ராசாராணி. அதனக்கா ராசாராணி பாரதி கண்ணம்மா பாப்பா பார்க்காத ஆளே இருக்காது. சத்தமா சொல்லுங்க. இப்படி வெண்பா கல்யாணம் முடிஞ்சிட்டா, ஆம்பளை எல்லாம் முழிக்கிறாங்க. யாரடா வெண்பா, யாருக்குடா தெரியும்? ஏ வெண்பா கல்யாணம் முடிஞ்சிட்டா, பாரதியை கட்டிட்டாளா? கேட்டல. சண்டாளம் கதையை ஒழுங்காக தானே கொண்டு போனா, அழகா போலாம் இல்லையா? அதுல இடையில ஒரு காவியை கட்டி ஒரு சாமியாரை கொண்டு போட்டு ஏன் அதை ஒரு பாதிரியாரை கட்டினா என்ன? ஏன் இப்போ எல்லாம் பாதிரியாரெல்லாம் யோக்கியமா இருக்காங்களா? இல்லை வேற மதத்துக்காரங்களாம் யோக்கியமா இருக்காங்களா? கள்ள பயிலும் எல்லா மதத்திலும் இருக்க தானே செய்ய. அது எல்லா பயிலுக்கும் நம்ம சாமின்னா ஒரு இழிப்பு. சாமியை கொண்டு காமிச்சிட்டு அதில் கரெக்டாக என்ன மாதிரியே காமிச்சிட்டு நீ வேற கையை தட்டுற வேற என்ன மாதிரியே காமிச்சிருக்கான். இதே ட்ரெஸ் தான். நல்ல காலம் கொண்ட கொஞ்சம் குறவா போச்சு. நான் விஜய் டிவிக்கெல்லாம் கம்ப்ளைண்டே பண்ணிவிட்டேன். ஏன்டா வேற ஜாமியாரே பண்ண மாட்டானா? அவள் உடனே இப்படி போலி சாமியார, எங்க இந்து தர்மத்துல போலி சாமியாரே கிடையாதுடா. அவன் ஒரு பய காவிய கட்டினா அவன் பாவம் செய்தா நடு ரோட்ல வந்து செத்துருவான்டா, அழிஞ்சு போவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை இன்னைக்கு அவனுடைய பிள்ளையா தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாகரிகம் என்ற பெயரில் நம் மதத்தை தான் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் எழுந்திருச்சா போதும், அவ்வளவு பேரும் அமைங்கிருவான். ஆனா நம்ம தான் எல்லாம் பார்க்க மாட்டோமே, எல்லாம் சாமி பார்த்துக்காரு சாமி பார்த்துக்காரு அப்படியெல்லாம் விடப்படாது மக்கா. அந்த துரியோதனாதிகளை அளித்த இறைவன் அப்படியே அரிகோணமாவலே அயோத்தி அமிர்த கங்கையிலே வந்து அமர்கிறான். அந்த ஆனந்த தாண்டவன், அற்புதமான ஆண்டவன், படியளக்கும் பரம்பொருள் எங்கே வருகிறான்?